திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அருகே கோளடியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கிய நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், விவரங்கள். கோளடி ஏரியில் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் கடந்த 1 மாதங்களாக ஆக்கிரமிப்பு எடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த மாதம் இந்த பகுதியில் ஏறக்குறைய 29 வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இங்கு 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறி அதாவது 21 நாட்கள் கால அவகாசத்தில் இந்த வீடுகளை அகற்ற வேண்டும் என்ற நோட்டீஸை அங்கு இருக்கக்கூடிய பகுதி வீடுகளுக்கு வருவாய்த்துறையினர் ஒட்டி வருகிறார்கள். கடந்த 4 நாட்களாக இந்த பணியானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய சங்கர் என்பவர் வீட்டில் இந்த நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டது. இதையடுத்து அந்த சங்கர் என்பவர் அதிர்ச்சி அடைந்து மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்துதான் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் இந்த சங்கர் உயிரிழந்ததற்கு இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டதற்கு காரணம் என்றும், அதே போன்று இந்த பகுதியில் உள்ள வீடுகளை அகற்றினால் அந்த ஏறக்குறைய 5000க்கும் மேற்பட்டோருக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. திருவேற்காடு அம்பத்தூர் சாலையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பகுதி மக்கள் சாலையில் அமர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தை நடைபெற்றதை அடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இங்கு வந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு முதல் கட்டமாக ஆவடி துணை ஆணையர் ஐமல் ஜமால் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அதில் இந்த ஒத்துழைக்காத பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தவும் மாவட்ட ஆட்சியர் தங்களுக்கு உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே இந்த உயிரிழந்த சங்கர் இறுதி சடங்கும் மற்றும் இந்த போராட்டமும் கைவிடப்படும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தொடர்ந்து போராட்டமானது தற்போது வரை நீடித்து வருகிறது. மாவட்ட ஆட்சியர் வந்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை நிறுத்துவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருவேற்காடு அம்பத்தூர் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இருபுறங்களிலும் வரும் வாகனங்கள் வழிமறித்து மாற்றுப்பாதையில் அனுப்பப்பட்டு வருகிறது. அம்பத்தூரில் வரும் வாகனங்கள் பருத்திப்பட்டு மற்றும் அயனம்பாக்கம் சாலையில் திருப்பிடப்படுகின்றன. அதே போன்று வேலப்பஞ்சாவடி போன்ற பகுதியிலிருந்து வரும் வாகனங்கள் வேலப்பஞ்சாவடி பகுதியிலே மாற்றுப்பாதையில் அனுப்பப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த போராட்டம் காரணமாக இந்த பகுதி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.